ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு நம்ம பார்க்குறோம். 2021 இங்கே 72.07% வாக்கு பதிவாயிருக்கு. இப்பொழுது 75.23% வாக்கு பதிவாயிருக்கு. 2021 அண்ணாதுரை, பேரறிஞர் அண்ணா இல்லை, ஒரு சாதாரண அண்ணாதுரை அவர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறாரு. என்ஆர் ரங்கராஜன் அதிமுக கட்சியை சார்ந்தவரை ஐத்து வெற்றி பெற்றிருக்கார். இதுலேயும் கூட அரித்மெட்டிக்காக பார்த்தீங்கன்னா அதற்கு பிறகு பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் சுயேட்சையாக போட்டிகிட்டு இருக்கார். அவர் ஒரு 23,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. இந்த பாலகிருஷ்ணனையும் ரங்கராஜனையும் சேர்த்திங்கன்னாலே திமுகவோட ஜாஸ்தி. அதனால் இந்த பகுதியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். 25,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அண்ணாதுரை சென்ற முறை வெற்றி பெற்றிருக்காரு. இப்பொழுது மீண்டும் அண்ணாதுரை திமுக கட்சியின் சார்பாகவும் அதிமுக சார்பாக CV சேகர் அவரும் போட்டிடுறாங்க. சி மதன் தாவேக்க கட்சியின் சார்பாகவும், கண்ணன் நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் போட்டிடுறாங்க. களம் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிறத கள ஆய்வு செய்த தேவேந்திரனிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும். வணக்கம். வணக்கம். பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தான் உங்களுக்கு பல சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் முதற்கட்ட கள ஆய்வில் ஏற்பட்டது. அண்ணாதுரை குறித்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், பெரும்பாலான மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருந்தது. காரணம் அங்கே பேருந்து நிலையம்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, அது எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மாதிரிலாம் சொன்னாங்க. பல கஷ்டங்கள் அங்கே பகுதியில் இருக்குது அப்படின்னு. இப்பொழுது களம் யாருக்கு அது சாதகமாக இருக்கிறது? தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது? முதல் கட்ட கள ஆய்வுல பாத்தீங்கன்னா திமுகவுக்கான சாதகங்கள் ஓரளவுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்போ பட்டுக்கோட்டையில அதிமுகவுக்கான வாய்ப்புகள் தான் இங்க அதிகமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா அண்ணாதுரையின் மேல திமுகவோட வேட்பாளர் அதிமுக மேல சிட்டிங் MLA அவரு நிறைய அதிருப்திகள் இருக்குது. குறிப்பா சொன்ன போனா இந்த பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் தேவையில்லாத அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்ட இடிச்சு கட்டாம இங்க கொண்டாந்து சுடுகாட்டுல பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டாந்து வச்சுக்கிறாரு. அது யாருமே போறது இல்ல. உதயநிதி திறந்துட்டு வந்தோடனே பின்னாடி விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய புகார்கள் வந்தது. அதை இன்னும் மக்கள் அதிகமா தான் அங்க விரத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பட்டுக்கோட்டை நகராட்சிக்கு தேவையான விஷயங்கள் நிறைய செய்யல. இந்த விவசாயம் சார்ந்த இந்த தென்னை உற்பத்திக்கெல்லாம் நிறைய செய்யல அப்படின்னு மக்கள் நிறைய ஒரு வெறுப்புல தான் அங்க இருக்கிறாங்க. அதனால நான் 2ஆம் கட்ட கள ஆய்வுகள்ல சென்ற இடங்கள் பூரா அண்ணாதுரைய கையில கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரிதான் அங்க உள்ள மக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவரை தேடிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிதான் சொன்னாங்க. அதனால இங்கு களம் பாத்தீங்கன்னா 2ஆம் கட்ட கள ஆய்வுல முதல் கட்ட கள ஆய்வை விட 2ஆம் கட்ட கள ஆய்வுல திமுகவை விட அதிமுகவு தான் சாதகமா இருக்கு அப்படின்றதான் உண்மை. அதை தாண்டி பாத்தீங்கன்னா டிவிகேவுக்கு இங்க ஒரு பெரிய அளவுல எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இங்க இல்ல. ஒரு 10% அதிகபட்சம் இங்க வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அவ்வளவுதான். நாதாக்காவும் அந்த ஒரு ரேஞ்சில தான் இங்க இருக்குது. மற்றபடி ரேஸ்ல திமுக விட அதிமுக தான் இங்க முன்னிலையில இருக்கு. அந்த அளவுக்கு பிரச்சாரங்களும் அவங்க முன்னெடுத்து செஞ்சிருக்கிறாங்க. அதனால வெற்றி வாய்ப்புகள் அதிமுகவுக்கு தான் இங்க இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை தான் நம்ம பார்க்குறோம். நம்முடைய முதற்கட்ட கள ஆய்வில் திமுகவிற்கு கொஞ்சம் எட்ஜ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவருக்கு கொஞ்சம் எட்ஜுன்னு. ஆனால் 2ஆம் கட்ட கள ஆய்வு ப்ளஸ் இந்த தேர்தலின் போது அந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் பார்க்கும் பொழுது வண்டியாக திட்டினாங்க அந்த அண்ணாதுரையின் மீது அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய ஸ்ரீ டிவியுடைய வீடியோவிலேயே பதிவாகவே இருக்குது. அப்படிங்கிறது விவசாயிகள் கடும் கோபத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும், அந்த பஸ் ஸ்டாண்டு இஷ்யூ அதெல்லாம் பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறதும் ரொம்ப இயல்பாக ஒரு சாமானியர் சொன்னார். என்னன்னா, அவர் அண்ணாதுரை அவருக்காக எங்கெங்க ஓட்டு கேட்குறாரு? ஸ்டாலின் முதல்வர் ஆகணும் தான் அவர் ஓட்டு கேட்குறாரு, அவருக்காக அவர் கேட்கலையா? ஏன்னா அந்த ஊரில் அவர் ஒன்றுமே செய்யலையே அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப ரொம்ப பாமரத்தனமாக, அதே நேரத்தில் சுருக்குன்னு அவர் சொன்ன அந்த விஷயம் அதுதான் ஒரு சாமானியருடைய பார்வை அந்த பகுதியில். அதனால் திமுகவுக்கு பின்னடைவும் அதிமுக வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதியாக டெல்டா மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.